ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரதமர் மோடி தாய் உள்ளத்தோடு இஸ்லாமியருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கினால் 40 கோடி இஸ்லாமியர்கள் அவருக்கு கடமைப்பட்டிருப்பார்கள் என மத்திய அரசின் ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை பயணிகளுக்கு சிறப்பாக அமைந்ததாகவும் 1,35,468 பேர் ஹஜ் யாத்திரை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து 14 விமானங்கள் மூலமாக முதற்கட்டமாக மதீனாவிற்கு சென்றுள்ளதாக தெரிவித்த அபுபக்கர், ஆபரேட்டர் பிரச்சனையில் மத்திய அரசிற்கும் சவுதி அரசிற்கும் சம்பந்தமில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஹஜ் யாத்திரைக்காக பணம் கட்டிய 40,000 நபர்களும் 2026ஆம் ஆண்டில் பயணம் செய்வதற்கான உத்தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க இஸ்லாமியருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் கூறினார். நமக்கு கொடுக்கப்பட்ட 1,75,000 கோட்டா அருமையாக சவுதி அரசாங்கம் கொடுத்தார்கள். யாரும் இதில் குறைக்கவில்லை. மத்திய அரசாங்கத்துக்கோ இதில் எந்த பங்கும் கிடையாது. டெக்னிக்கலா நம்ம கொடுக்க வேண்டிய 50,000 கொடுத்து அந்த விசாவும் தனியார் துறைக்கு கொடுத்து விட்டோம். அவர்கள் அதை சரியாக உபயோகிக்கலாமல் சின்ன சின்ன தவறுதலாக சுப்ரீம் கோர்ட்டு செல்வது என்று பிரைவேட் ஒரு அப்படி சென்று விட்டார்கள். அது தவறுதான், அது செஞ்சிருக்க கூடாது. கொஞ்சம் கேட்டிருந்தால் நம்ம சரி செய்திருக்கலாம். அதில் காலதாமமாகிட்டதுனால 40,000 விசா நம்மளுடைய இந்தியன் விசா கட் ஆயிடுச்சு. இதே 40,000 அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கன்னு திருப்பி கொடுக்குறாங்க. அதனால எந்த வகையிலையும் குறையில. குறிப்பாக தமிழ்நாடுங்கிறதுனால தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளம் கொண்டு இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் சுமார் 25,000 ரூபாய் இன்னொரு ஓரிரு நாட்கள் அவர்கள் கணக்கிலே சேர்ந்து விடும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். அவர்களுக்கு மனமார்ந்த இந்த 90 லட்சம் இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராண்டாக 80 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு ஹஜ் குழுவிற்கு மானியமாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றி. இதை தவிர தெலுங்கானா ஸ்டேட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இதில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கத்தை நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தது சுமார் 8-9 ஆண்டுகளுக்கு முந்தி உச்ச நீதிமன்றம் அதை ஒரு வழக்காக எடுத்து நிறுத்தி விட்டது. மத்திய அரசாங்கம் கொடுத்திருந்த பணத்தை அப்பொழுது உள்ள ஹஜ் பீப்புள் ஏர் இந்தியாவுக்கு உபயோகப்படுத்தியிருந்தார்கள். அது சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுபிடிச்சு செய்யக்கூடாது, ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு தான் அந்த பணம் போய் சேர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அன்னிலிருந்து மத்திய அரசாங்கம் எந்த மாநிலமும் கடந்த 9 வருஷங்களாக கொடுப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் படித்து விட்டார்கள். மார்க்க அறிஞ பெருமக்கள், உலமாக்கள், சீதேவிகள் எல்லாம் நன்றாக படித்து விட்டு குரானில் இருக்கிறது போல் ஹஜ் பயணமே தான் சொந்த பிள்ளைகிட்ட இருந்தோ தான் பொண்ணுகிட்ட இருந்தோ பணத்தை எடுத்துக்கொண்டு போய் செலவு பண்ணக்கூடாது, தான் உழைப்பிலேயே இருந்துதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் உள்ளார்கள். அதனால் அது தேவைப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு மிக குறைவு. அதேதான் நம்மளுடைய பாரத நாட்டின் இஸ்லாமிய விகிதாச்சாரப்படி தான் வேர்ல்டு இஸ்லாமிக் கவுன்சில்ல செலக்ட் பண்ணுவாங்க. நமக்கு எவ்வளவு இருக்கோ அதே 1,75,000 தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுட்டீங்க. உங்களோட ராசி அருமையான சித்திரை மாசத்துல கேட்டிருக்கீங்க. இன்னொரு 10,000 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.